ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம். அற்புதமான ஒரு பாடம். தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம். தேவனுடைய கஷ்டமா? மனிதர்களுக்கு தான் கஷ்டம். மனிதர்களாக்கி எங்களுக்கு தான் கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம், போராட்டம், சஞ்சலம், சலசலப்பு, முறுமுறுப்பு, குறைகள் எங்களுக்கு தான் அல்லது மனிதர்களுக்கு தான் அப்படின்னு யோசிக்க முடியும். மனிதர்களாகிய நமக்கு இத்தனை வார்த்தைகளை சொல்ல இருக்கும் பொழுது நம்ம உண்டாக்கின ஆண்டவர், இந்த சர்வத்தையும் உண்டாக்கினவர், இந்த சர்வ உலகத்தையும் உண்டாக்கினவர், அவருக்கு கஷ்டம் இருக்காதா இல்லையா என்பது குறித்து இந்த பாடம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கும். உலகத்துல பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கஷ்டப்பட்டு பெத்தண்டா உன்னை அம்மா சொல்லும், நான் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன் என்று அப்பா சொல்லுவாங்க. இப்படி மனைவியும் இந்த வீட்டுக்கு நான் உழைக்கிறேன், ஓடா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், காலை முதற்கொண்டு மாலை மட்டும். அதே வரமாக கணவனும் அப்படிதான் சொல்லுவாங்க, பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு எஜமானானாலும் எஜமாட்டி ஆனாலும் உலகத்துல சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் மட்டும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் உழைப்பாளிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டு வேலையை வாங்கினேன், கஷ்டப்பட்டு வேலையை சம்பாதித்தேன், கஷ்டப்பட்டு வீட்டை கட்டினேன், கஷ்டப்பட்டு வாகனத்தை வாங்கினேன், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணினேன், கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். இப்படி பல வகையில தங்களுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த நேரத்துல நமக்கே இவ்வளவு கஷ்டம்னா நாம் உண்டாக்கின ஆண்டவருக்கு என்ன கஷ்டம் என்பதை குறித்து மனிதன் சிந்திப்பதில்லை பாருங்க. ஆகவே பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. தேவனுடைய கஷ்டத்தை அறியாத உலகம், தேவனுடைய கஷ்டத்தை அறியாத மனிதர்கள், அவருக்கு என்னையா கஷ்டம், அவருக்கு என்ன கஷ்டம்? இந்த பாடத்தை கேட்ட பிற்பாடு நிச்சயமாகவே அவருக்கு வேதனை இருக்கு என்பது குறித்து நீங்கள் அற்புதமான இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்வீர்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வாக்கியங்களை வாசிக்கிறேன். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல தேவன் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாள் சிருஷ்டி அற்புதமானது. அவருடைய வேலை 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார்னா ஓய்ந்திருந்து மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேலை செஞ்சாருன்னு இல்லை. 6 நாளும் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், சகலத்தையும் செய்து முடித்தார். சகலத்தையும் அவர் செய்யாத வேலையே கிடையாது, அத்தனை வேலையும். அதனால்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன், in the beginning heaven and earth, creation, created of God. ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய சிருஷ்டி அற்புதமாக ஆண்டவர் உருவாக்கினார். அந்த விவரத்தை அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பைபிள் முழுக்க அவருடைய சிருஷ்டியை நம்ம பார்க்கலாம். ஒரே வசனத்தில் எல்லாத்தையும் முடித்தார். அதை விவரித்து காட்டுகிறது தான் இந்த 66 புஸ்தகங்கள், அன்பின் கடிதம் பைபிள், பரிசுத்த பைபிள், ஆண்டவர் கொடுத்த வேத வாக்கியம். ஆகவே
தேவன் 6 நாள் சிருஷ்டி. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு என்ன வேலையே இல்லை. பட் களிப்புண்டவராய், ஆண்டவர் ரசிக்கிறவராய் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தார். அதை பார்த்து ரசித்தான், சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தான், ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார், மகிழ்ச்சி அடைந்தார், மகிமைப்பட்டார். 6 நாள் என்ன சிருஷ்டி? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 முதல் 5 வசனங்களில் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக்க கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. 6 முதல் 8 வசனங்களில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றால் உண்டாயிற்று. 9 முதல் வசனம் 13 வசனங்கள் வரை வெட்டாந்தரை உண்டாக்க கடவது என்றால் உண்டாயிற்று. சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்தார். பூமியில் இருக்கிற அத்தனை புல் பூண்டுகளையும் கனித்தொரு விருட்சங்களையும் சகலவிதமான தங்கள் தங்கள் கனிகளை பிறப்பிக்க கடவது பூமியானது என்று ஆண்டவர் சொன்ன உடனே அவைகள் ஜாதி ஜாதியின்படியே அந்த கனித்தரும் மரங்கள், செடி கொடிகள், மரங்கள் அத்தனையும் உலகத்துல நம்ம பேர் சொல்லாத அளவுல லட்சக்கணக்கில் பழங்கள், ஃப்ரூட்ஸ், கோடிக்கணக்கில் மரம், செடி கொடிகள், இவைகள் எல்லாம் பூமியிலிருந்து முளைக்க செய்தார். 4வது நாளாக பெரிய சுடர்கள், சந்திரனும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 5வது நாளாக சமுத்திரத்திலிருந்து மச்சங்களையும் பறவைகளையும் மீன்களையும் சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் உண்டாக்கி அவைகளை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்று பிளஸ் பண்ணினார். அதனால சமுத்திரத்திலிருந்து நமக்கு குறையவே குறையல. சாப்பிடுகிற வகைகள், ஃபிஷ், மீன் வகைகள், பேரு எவ்வளோ பேர் சொல்ல முடியல. அந்த பேர்களை அந்த லிஸ்டில் அந்த அளவில் தேவன் மச்சங்கள் உருவாக்கினார். 6வது நாள் 24 முதல் கடைசி வரை கூட நீங்கள் வாசிக்கலாம். மனிதனையும் மிருக ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் மனிதனையும் உண்டாக்கினார். தேவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டியும் சிருஷ்டித்து ஒன்றும் குறைவில்லாமல் பின்பு மனிதனை கடைசியாக உருவாக்கி அவைகள் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனத்துல தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்க கடவுமாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் பிளஸ் பண்ணினார். 2வது பிளஸ்ஸிங் மனிதனுக்கு, முதல் பிளஸ்ஸிங் சமூகத்தில் இருக்கிற மச்சங்களுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு. கர்த்தர் அற்புதமாக தேவன் 6 நாள் சிருஷ்டி. இந்த 6 நாள் கஷ்டத்தை தேவன் நமக்காக எடுத்துக்கொண்டார். தேவன் அற்புதமாக ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள் அவைகள். யாத்திராகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12 முதல், யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஆகையால் ஓய்வு நாள் ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அது பரிசுத்த கொலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ட கடவான். அதுல வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் நான் ஜனத்தில் நடுவில் ஏறாதபடிக்கு அறுப்புண்டு போகக்கூடாது. 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும். ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவான் என்று ஆண்டவர் அற்புதமாக அந்த வேலை செய்யக்கூடாது. 7வது நாள்ல நீங்கள் ஓய்ந்து இருக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக ஓய்வு நாள் சனிக்கிழமை, புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக வாரத்தில் முதல் நாள், கர்த்தருடைய நாள், ஆராதிக்கிற நாள், மகிமைப்படுத்துகிற நாள், கூடி வருகிற நாள். ஆகியனாலதான் வேத வாக்கியங்கள் வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த ஓய்வு நாளை மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டு மாற்றப்பட்டது, நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. ஆகியவை வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று பெயர் வைத்து அற்புதமாக 7வது நாள் நாம் ஆராதனை செய்கிறோம்.
அதே யாத்திராகம புஸ்தகம் 35 அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்களில அந்த ஓய்வு நாளில அடுப்பை மூட்டக்கூடாது. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக. அது கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவனும் கொலை செய்ய கடவான். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களை எங்கும் நெருப்பு மூட்டாத இருப்பீர்களாக. இன்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளிட்டார் என்றார். அடுப்பு மூட்டக்கூடாது, பத்த வைக்கக்கூடாது, ஆகாரம் செய்யக்கூடாது. ஓய்வு நாளுக்கு முன்னதாகவே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் குறிப்பிட்ட பயணம் தூரம் தான் பயணம் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்கள் இருக்க மட்டும் ஜனங்கள் கடைபிடிக்க முடியவில்லை. ஆண்டவருக்கு பயந்து நடுநடுங்கி கொலை உண்டார்கள் சிலர்கள். வெறுகு பொறுக்கிறவன் செத்து போயிட்டான், ஓய்வு நாள் வராதவன் செத்து போயிட்டான், கர்த்தருடைய நாள்ல ஆராதிக்காதவன் செத்து போயிட்டான், அறுப்புண்டு போனார்கள். அந்த அளவுல பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்கள் அவைகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் மாற்றி அமைத்தார். எனவே 7 நாள் 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தார் ஆண்டவர், இளைப்பாறுதல். தேவனுடைய சிருஷ்டிகளிலே 6 நாள் கஷ்டம் தெரியுமா? எந்த அளவுல ஆண்டவர் நமக்காக கஷ்டப்பட்டார். பெற்றோர்கள் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆவண்ணமாகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தேவன் நமக்காக சிருஷ்டித்து வைத்தார். உலகத்துல கஷ்டப்படுகிறவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். உலகத்துல தாய் கஷ்டம் 9 மாதம் 10 மாதம் நம்மை சுமந்தார்கள். உலகத்தில் தகப்பனின் கஷ்டம் மிகவும் பெரியது. அப்பா கஷ்டம், வேலைகள். உலகத்துல எத்தனையோ பேர்கள் இவ்வளவு காரியங்களை சாதிக்கும் போது சொன்னார்கள். சினிமா பாடல், சினிமா எடுத்தாங்க, வேலைகள், விவசாயம், ஆபீஸு, மார்க்கெட்டிங்கு, இரவும் பகலும், சரீரம் குறைவுகள் இருந்தாலும் அந்த துணிகள், பழைய துணிகள், புதிய துணிகள், பழைய கம்பெனி, புதிய கம்பெனி, இப்படி அந்த மார்க்கெட்டில் காரியங்கள், எவ்வளோ மார்க்கெட்டிங்கை பார்க்குறோம், ஆபீஸை பார்க்குறோம். ஆனால் உலகம் மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தினது. தாய் கஷ்டம் பாருங்க, தகப்பன் கஷ்டம் பாருங்க, அண்ணனுடைய கஷ்டத்தை பாருங்க, அக்காவனுடைய கஷ்டத்தை பாருங்க, குருமார்களுடைய கஷ்டத்தை பாருங்க. கொண்டாந்து நிப்பாட்டி மாதா பிதா குரு தெய்வம் என்று 4வது இடத்துல தெய்வத்தை வைத்தாங்க. அப்பா அம்மா வைத்தாங்க, 2வது குருவை வைத்தாங்க. மாதா பிதா குரு, 4வது இடத்துல தெய்வத்தை வைத்தாங்க. உலகத்துல 3 பரிசு தான். ஆனா 4வது பரிசு யாருக்குன்னா கிடைக்காது. அது தெய்வத்தை அங்க கொண்டாந்து வைத்தாங்க உலகம். பட் தேவனுடைய கஷ்டம் என்ன என்று சொல்லவில்லை. அப்பா கஷ்டம், அம்மா கஷ்டம், அண்ணன் கஷ்டம், அக்கா கஷ்டம், தங்கச்சி கஷ்டம், மாமா கஷ்டம், தாத்தா கஷ்டம், பாட்டி கஷ்டம், எஜமான்கள், உலகத்துல எல்லா கஷ்டத்தை சொன்னாங்க, தேவனுடைய கஷ்டத்தை சொல்லவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதமாக அதிசயமாக பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நியூ பைக் வேண்டும் என்று சொன்னா அப்பா அவன்கிட்ட கேட்டாங்க. அப்பா கஷ்டம் தெரியாது. அப்பா என்ன செஞ்சாருன்னா, அந்த பைக்கை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு நிலத்தை வித்து வாங்கி கொடுத்தாங்க. வேகமா ஓட்டனா மரித்தே போயிட்டான். இப்ப அப்பா கஷ்டத்தை பாருங்க. தேவனமாக சென்னையில பெற்றோர்கள், மருத்துவர்கள், அவர் டாக்டர்கள், அவங்க பையனை நல்லா படிக்க போட்டாங்க. நீ படிச்சு டிகிரி வாங்கிட்டானா அவனுக்கு கேட்கிற வாகனத்தை வாங்கித்தார். படிச்சுட்டு பெரிய ஆளானா. 2 பேருமே டாக்டர் சென்னையில் இருக்காங்க. யூடியூப்ல போட்டீங்களான்னு தெரியும். தன்னுடைய மகனுக்கு புது பைக் வாங்கி தர சொன்னான், அடம்பிடித்தான், வாங்கி கொடுத்தாங்க. ஒரே நாள் ஓட்டனா அன்றைக்கே ஆக்சிடென்ட்ல மரித்து போனான். துடித்து மரித்து போனான். அடம்பிடித்தான், அழிந்து போனான். அவனுடைய கண்ணு, அவனுடைய இருதயம், அவனுடைய அவயவங்கள் எடுத்து டாக்டர் இல்லையா அவங்க எடுத்து இன்னொருத்தர்களுக்கு உதவி செய்தார்கள்.
அந்த ரூபத்துல அந்த பிள்ளைங்களை பார்க்கறாங்களே தவிர இழந்து போனாங்க. அந்த அப்பா அம்மா கஷ்டம் யாரு அறிவா? யாருக்கு தெரியும்? உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க செல்போன் வாங்கணும், செல்போன் வாங்கணும்னு சொல்லி அடம்பிடித்து தன்னுடைய கிட்னியை வித்து சரீரத்தை இயங்க செய்கிற அந்த 2 கிட்னியில ஒரு கிட்னியை வித்து ஐபோன் வாங்கினா அமெரிக்காவில். அவங்க அப்பா அம்மா வேதனைப்பட்டாங்க. எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு செல்போன்ல ஆன்லைன்ல பெற்றோர்களை ஏமாத்தி கொண்டு நிலங்களை வாங்கி கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிற பெற்றோர்கள் ஆன்லைன்ல சூதாட்டம் ஆடி எவ்வளோ லட்சக்கணக்கில் கடத்தை உண்டாக்கி அந்த கடனை அடிப்பதற்காக பெற்றோர்கள் வீட்டையும் நிலத்தையும் விற்று கொடுத்து பிள்ளையை மீட்டெடுத்து 2 பேருமே அப்பா அம்மா மரித்து போனார்கள். பிள்ளைகள் செய்கிற அட்டகாசத்தை பார்த்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்பா கஷ்டம் தெரியாத வாழ்கிறோமா? பெற்றோர்கள் கஷ்டத்தை தெரிஞ்ச நாம் தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம். வெளிநாடுகளில அப்பா படுகிற கஷ்டம் எவ்வளவோ தெரியுமா? சீனாய் தேசத்துல பெற்றோர்களின் கஷ்டத்தை வீடியோ போடுவாங்க ஸ்கூல்ல. அந்த வீடியோவை பார்க்கும்போது பிள்ளைங்க அழுவாங்க. நம்முடைய நாட்டில் கூட அப்படிதான் போட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சபையில போடணும், ஸ்கூல்ல போடணும், காலேஜில் போடணும். அப்படி போட்டோம்னா பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை அறிந்து கொள்வார்கள். அது ஒரு பாடமாக கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நம்ம தேசத்துல தாயின் கஷ்டம் எப்படி வந்தது, தேவன் கர்ப்பம் தரிக்க செய்தார். 300 கோடி உயிர்களிலே ஒன்று தான் நீங்கள், தகப்பனின் விந்துகளிலே. அதிக 200 உயிர்களிலே ஒன்று தான் நீங்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குற அந்த எலும்புகள் 9-10 மாதங்களா அதை உருவாக்குகிற ஆண்டவர் அற்புதமா உருவாக்குகிறார், அதிசயமா உருவாக்குகிறார். தேவன் அதை ஞானிகளுக்கும் தெரியாது. எலும்புகள் உண்டாக்குறது, குழந்தை 300 எலும்புகள் உருவாகிறது. அதுக்கு அடுத்தது அற்புதமாக தேவன் அந்த 300 எலும்புகளில குறைகிறது 205 ஆக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்துண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரிகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கருத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. 14ஆம் வசனம் வெளியே நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா, ஆடலும் பாடலும் அறிவில்லாம தனத்தை அவர்கள் கொண்டாடுகிற மதுபானம் குடித்து அவர்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். ஆனா அவர்களை விழுங்கும்படியா பாதாளம் ஆன்று வாயை திறந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. தேவனை மறந்தார்கள், தேவனுடைய கிரிகளை மறந்தார்கள், சிருஷ்டியை மறந்தார்கள், சிருஷ்டிகரை மறந்தார்கள். வேதனைப்படத்தக்கதாக அளவுல தேவனையே மறந்தார்கள், தன்னை பெற்ற கண்மலையை மறந்தார்கள், தங்களை சிருஷ்டித்த தேவனை மறந்தார்கள், தங்களை உருவாக்கின தேவனை மறந்தார்கள். ஆடல் பாடல் கொண்டாட்டம், தின்றதும் பெண் கொள்றதும் குடிக்கிறதும் புசிப்பதும் ஆடலும் பாடலும், கிளப்புகள், டான்ஸ், மியூசிக், பாதாள வாயை திறந்து கொண்டு இருக்கு. ஒரு நாள் இல்லாட்டால் ஒரு நாள் விளங்க ஆயத்தமா இருக்கிறது. தேவனுடைய கஷ்டத்தை அறியாத மக்கள், தேவனுடைய கஷ்டத்தை புரியாத மக்கள். பெற்றோர்கள் கஷ்டம் தெரியுமா? பிள்ளைகளை கஷ்டம் தெரியுமா? கணவன் மனைவி அம்மா அப்பா கஷ்டம் தெரியுமா என்று கேள்வி கேட்க தெரிந்த உலகம் தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம். தேவனுடைய கஷ்டம் தெரியுமா? தேவன் அழகாக நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில வானத்தின் பூமி உண்டாக்கினவர் அந்த பூமிக்கு வந்து மனிதர்களால காயப்பட்டார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நமது காரியமா யார் போவா? தேவனுடைய அங்கலாய்ப்பு, தேவனுடைய அங்கலாய்ப்பு, தேவனுடைய இருதயம் கொந்தளிக்கிறது தான் ஜனங்களுக்காக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 ஆகிய வசனங்களில்
என் ஜனங்களை கூக்குரலை கேட்கிறேன். என் ஜனங்களுடைய பாடுகளை பார்க்கிறேன். என் ஜனங்களுடைய அந்த பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறேன். தேவன் இறங்கி வந்தார். சில ஜனங்களை விடுதலாக்கினார். யார் போவான் இந்த தேசத்துக்காக? இதோ நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். சங்கீதம் 40 சங்கீதம் 6, 7 வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 8 அதிகாரம் 8 முதல் 13, 14 வசனங்களில் வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் என்ன குறித்து எழுதியிருக்கு? நான் போறேன் டேடி, பிதாவே நான் போறேன்னு வந்தார். வந்தவரை காரி துப்பினார்கள், குட்டினார்கள், அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். பிதாவே இவர்களை மன்னி என்று கதறினார். கண்ணீர் விட்டால் அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் அழுதார், சிலுவையில் அழுதார். வேதனை, அந்த தேவனை வேதனைப்படுத்தினார்கள். அந்த தேவனுடைய கஷ்டம் தெரியுமா? தேவனுடைய கஷ்டத்தை அறியாத உலகம் சிலுவை நமக்காக சுமந்தார். சிலுவையில காயங்களை ஏற்றுக்கொண்டார். கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, தலையில முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய், விழாவில குத்தப்பட்டவராய், பரியாசம் பண்ணப்பட்டவராய், காரி உமலப்பட்டவராய் உமிழ்ந்தார்கள். பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள், கண்ணீரிட்டு அழுதார். அந்த தேவன் கஷ்டப்பட்டார் நமக்காக. சிருஷ்டி கஷ்டம், நம்மளை உருவாக்குனது கஷ்டம், நமக்காக படித்தவைகளில் கஷ்டம், நம்ம மீட்பதில் கஷ்டம். தன்னுடைய ரத்தத்தையே நமக்காக சிலுவையிலே சிந்தி நம்முடைய மீட்புக்காக தேவன் வேதனைப்பட்டார். அவர் உருவாக்கும் போது கூட அவருடைய கஷ்டம் பாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்தில், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு உதவி செய்தவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ராயேலே பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உனக்கு உதவி செய்தேன். நம்மை படைத்த ஆண்டவர், நம்ம உண்டாக்கின ஆண்டவர், நம்ம உருவாக்கின ஆண்டவர் அவர். அந்த தேவன் தேவனுடைய கஷ்டத்தை அறியாத உலகம் என்று சொல்லுவார். அந்த தேவன் உனக்காக பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது, நமக்காக பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே வேதனை. ஆகவே தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம், பெற்றோர்கள் கஷ்டத்தை அறிந்த உலகம், பிள்ளைகள் கஷ்டத்தை அறிந்த உலகம், அதை சொல்லிக் கொடுத்த உலகம், இன்றைக்கு அற்புதமான ஒரு பாடம் முதல் பாகமாக தேவனுடைய கஷ்டம் அறியாத உலகம். இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.